ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிச்சிட்டு. சப்பாத்தி, பூரி, பரோட்டாவுக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷன். ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டிலையே சிம்பிளாக எப்படி காளான் கிரேவி செய்கிறதுன்னு என்னோடய ஸ்டைலில் பார்த்துலாமா? இதை செய்கிறதுக்காக ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு அதை நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு வந்ததும் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். ரொம்ப வதக்க வேணாம். இந்த போல் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு மசாலா மாதிரி வரும்ல, அப்போது நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்புத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுருவோம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போல் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளான், அதையும் இதில் சேர்த்துடலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போது நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா காளானும் கொஞ்சம் தண்ணி விடும்ல, அந்த 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பரட்டி விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து காளான்லாம் வெந்து வந்துருச்சுல்ல. நம்ம 1 கப்பு தேங்காய் பால், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். என்னோடய ஸ்டைலில் சூப்பரான செமி காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.